கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் மாலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. இது நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ ஆதியிலே தேவனோடு இருந்தார்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்தார், தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது, உயிர் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இப்போ நமக்கு ஒளியாய் இருக்கிறது எது என்றால் அந்த ஜீவன், வார்த்தையாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அதுதான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷர் இருந்தார். அவர் பேர் யோவான். அவர் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராய் இருந்தார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் நமக்கு சொந்தமானவரை வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இங்கே பாருங்க, தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியாய் இருக்கிறார், வார்த்தையான தேவனாய் இருக்கிறார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தெளிவாக வேதம் சொல்லுகிறது. குறித்து நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நன்றாய் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த காரியங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.